ஹலோ வணக்கம், நான் நமிதா பேசுகிறேன். தமிழ் மீடியா எம்ப்ளாயீஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. எண்ணம், எழுத்து, இசை என விரியும் உங்கள் கனவுகளை காட்சிகளாக பதிவு செய்து போட்டியிடுங்கள். உங்கள் கனவு 2013 வீடியோ சாங் காம்படிஷன் போட்டி குறித்த மேலதிக விவரங்களுக்கு www.fortamilmedia.com. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இளைய தளபதி பற்றி தான் ஆரம்பிக்க போகிறோம். இளைய தளபதியோட நீங்கள் நடிச்ச அந்த அழகிய தமிழ் மகன் படத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள். விஜய் சார் வெரி ஹார்ட் ஒர்க்கிங், பட் ஆனால் ரொம்ப பீஸ்ஃபுல் அண்ட் அவர் பேசுகிற எப்பவுமே ரொம்ப மெதுவாக தான் பேசுகிறார். ஸோ அவரோட ஸ்பெஷல் குவாலிட்டி அது ரொம்ப ஈஸி இல்லை. அண்ட் ரொம்ப கூல் சில் மைண்ட் அவரோட கேரக்டர் அப்படின்னா. அண்ட் டைலாக்ஸ் எல்லாம் அவருக்கு ஆக்சுவலி ஃபாஸ்ட் கூட சொல்ல முடியும். ஐ திங்க் he does that and fantastic dancer. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரீனில் இளைய தளபதி எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருப்பாரு தெரியும். படத்துலன்னு வரும்போது நல்லா பஞ்சு கிஞ்சு டான்ஸ் எல்லாம் கலக்குவார் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு ஒரு படத்தில் அந்த படத்தில் வந்து டான்ஸ் ஆடுற வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நீங்கள் அதை பார்த்தீங்க. அவருக்கு ஈக்குவலாக நம்ம ஆடணும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது உங்களுக்கு? நான் ஆக்சுவலி அந்த படம் ஐ சைன்ட் அந்த செகண்ட் ஹீரோயின் அண்ட் நான் அப்போது எனக்கு நிறைய சீன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வாட் எவர் சீன்ஸ் ஐ ஷார்ட் தி ஷோ அண்ட் ஸோ டான்ஸில் ஆமாம் கண்டிப்பாக அது ப்ரெஷர் கண்டிப்பாக ஒரு விஜய் சார் ஒரு பேர் இருக்குது அண்ட் வி ஹேவ் டு டான்ஸ் இன் ஹிஸ் லெவல். ஸோ அது ப்ரெஷர் வருது கண்டிப்பாக. ஆனால் எனக்கு என்னோட டேலண்ட்டு கூட நம்பிக்கை அது எல்லாருக்கும் தெரியும். நமிதா மேம் சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க. இளைய தளபதி அப்படின்னும் போது அவரோட அந்த ஜென்டில் அந்த டான்ஸோட ஸ்பீடு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ என்ஜாய் பண்ணி இருக்கீங்க அந்த படத்தில் நீங்கள் நல்லா குட். ஸோ அடுத்தது தளபதி பற்றி பேசிட்டா தலையை பற்றி பேசாகணும். ஸோ அவர் கூட நீங்கள் நடிச்ச பில்லா திரைப்படத்தை பற்றியும் அவரை பற்றியும் ஒரு சில வார்த்தை. எனக்கு அவரோட பற்றி என்ன சொல்லேன்னா, அவர் இஸ் அ வெரி வெரி குட் ஃபேமிலி மேன் அண்ட் வெரி ஸ்டைலிஷ். எல்லாம் ஆர்டிஸ்ட்காக ஒரு ஸ்டைல், வித்தியாசமான சிக்னேச்சர் ஸ்டைல் முடியாது. ஆனால் அவர்கிட்ட இருக்கு. ரஜினி சார் கிட்ட அது சிகரெட் ஸ்டைலிஷ், கேப் ஸ்டைலிஷ் அந்த மாதிரி. அஜித் சார் அது சூட்ல அவர் மாதிரி ஸ்டைலிஷ், ஹேண்ட்ஸம், ரகட், வெரி வெரி ஹேண்ட்ஸம், வெரி ஹேண்ட்ஸம். ஸோ நீங்கள் தீபாவளி வந்து இன்னைக்கு வந்து எப்படி கொண்டாட போறீங்க அந்த பிளான் ஏதாவது? அதுக்கப்புறம் நான் சூரத் போகிறேன். கண்டிப்பாக ஃபேமிலி எல்லாம் அங்கே எல்லாம் சேர்ந்து நான் அங்கே நிறைய கிராக்கர்ஸ் பர்ன் பண்ணுறது. நான் வில் ஹேவ் ஃபன். ஸோ தீபாவளி அப்படின்னா நீங்கள் வந்து நமிதா ஆக்ட்ரஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபேமிலியோட போய் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஆக்ட்ரஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, ஆக்ட்ரஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நமிதா எப்படியெல்லாம் தீபாவளி கொண்டாடினாங்க? நான் அதை சேம் தான் இருக்கு, அப்படி தான் அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ கூட அது ஒரு ரிச்சுவல் இருக்குது. தீபாவளி மார்னிங், ஏர்லி மார்னிங் 5 o'clock மார்னிங் கெட் அப் அண்ட் எல்லாம் செய்கிறது. ரங்கோலி கோலம் போடு அது கேட் பக்கத்தில். அது இப்போ கூட அந்த மாதிரி தான் ரிச்சுவல். ஸோ ஸ்டில் யூ டூயிங் லைக் தட். அதுதான் போயிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட போய் பட்டாசு அடிக்கிறது, ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்க்குறது, விசில் அடிக்கிறது. மூவிஸ் எல்லாமும் இல்லை, ஆனால் நிறையா ரிலேட்டிவ்ஸ் இருக்குது சூரத்தில். ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்னிங் 7 மணிக்கு கோவிலில் போய் எல்லாம் ஃபேமிலி சேர்ந்து ப்ரேயர் பண்ணி பூஜா பண்ணி அதுக்கப்புறம் வில் ஹேவ் லஞ்ச் அண்ட் அதுக்கப்புறம் வில் கோ டு மாமாஸ் ஹவுஸ், ஆண்டி ஹவுஸ், எல்லாம் 1 house 2 house லைக் 1 day அட்லீஸ்ட் 7-10 houses போயிட்டு நீங்கள் தீபாவளி எல்லா வீட்டில் போய் எல்லாம் வீட்டு போய். சரி, நமிதா மேடம் வந்து ஊரில் போயிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் எல்லாருக்குமே தெரியும். இங்கே சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருப்பாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க கூடலாம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்க? இல்லை, அந்த மாதிரி சான்ஸ் தான் வருது. பிகாஸ் எப்போவுமே எவ்ரி இயர் நான் தீபாவளி கண்டிப்பாக மறந்து மாட்டேன். நான் அது மறக்க மாட்டேன். சொந்த ஊர்லேயே போயிட்டு அப்படிதான் தீபாவளி கொண்டாடுவீங்க. ஸோ அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, இன்னைக்காவது நம்ம ஊருக்கு வந்து இல்லைன்னா அம்மா அப்பா ரொம்ப கோவப்பட்டுருவாங்க. வருஷத்துல ஒரு தடவை வர, அதுவும் இன்னைக்கு அங்கே இருக்கீங்களா அப்படின்ட்டு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சினிமா இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸை பற்றி. சினிமா இண்டஸ்ட்ரி என்னோட யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை. நான் ரொம்ப கார்டியல் அண்ட் ரொம்ப ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு வந்துட்டு. ஸோ பார்ட்டிஸில் அங்கே ஒரு ஹாய் ஹலோ ஹாவி எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிருக்கீங்க, அது பார்ட்டி டாக்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் Sandhya is good friend. Father Sandhya.
she's the only good friend I have. ஓகே சூப்பர். சீனியர் ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரத்குமார் சார், சத்யராஜ் சார், அவங்க படத்துல நீங்கள் பண்ணியிருக்கீங்க. படத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கீங்க, எங்கள் அண்ணா படத்தில் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த படத்தை பற்றி அவருங்களை பற்றி சரி, அப்போது நான் எங்கள் அண்ணா சைன் பண்ணுறதுக்கு அப்புறம் நான் இப்போ சைன் பண்ணியாச்சு. அந்த டைம் எல்லாம் சொல்கிறேன், இல்லை சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்க நீங்கள் கண்டிப்பாக ப்ளீஸ் சைன் பண்ணாதீங்க, இல்லைன்னா யூத் ஆர்டிஸ்ட் will not sign you. நான் சொன்னேன் அப்படி இல்லை, ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது, சாங் நல்லா இருக்குது, ஸ்டோரி நல்லா இருக்குது, என்னோட கேரக்டர் நல்லா இருக்குது, நான் கண்டிப்பாக பண்ணுறேன். நாளைக்கு என்ன ஆகும் உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியாது. அப்புறம் நீங்கள் எப்படி அதை ஜட்ஜ் பண்ணியிருக்கீங்க, எப்படி நீங்கள் அது ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் நாளைக்கு அந்த மாதிரி முடியாது, யோசிச்சு இது பண்ண முடியாது. ஆமாம். ஸோ அதனால் அவங்க கூட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்க, நம்ம வந்து ஃபஸ்ட்டு படம் தமிழில் பண்ணும்போதே ஒரு சீனியர் ஆர்டிஸ்டோட பண்ணுறோம். ஸோ அந்த பயம் இருந்ததா அவங்களோட ஒர்க் பண்ணுறது? அப்படி இல்லை, ஆக்சுவலி சீனியர் ஆர்டிஸ்ட் ஆல்சோ மோர் ப்ரொஃபஷனல். அவர் இஃப் எனிதிங் they will just help you in the dialogue deliveryல. if some particular line எக்ஸ்பிரஷனுக்காக எனக்கு கன்ஃபியூஷன் இருக்குது, அவரெல்லாம் அங்கே கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறது. இல்லை நம்பிக்கை நீங்கள் எப்படி பண்ணீங்க, அதான் பெட்டர் அந்த மாதிரி. ஸோ ஒரு வெரி வெரி ப்ரொஃபஷ்னல் சப்போர்ட்டிவ் தான் போஸ்டர் மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணுறேன். ஸோ நல்லா இருந்தது அந்த ஃபீல் அப்படின்றீங்க. எல்லா ஹீரோயினுக்கும் அந்த சான்ஸ் கிடைக்குமா தெரியல. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் படத்துலேயே வந்துட்டு சூப்பரான ஒரு ரோல் கிடைச்சிருக்கு. அந்த திரைப்படத்தில் சூப்பராக நடிச்சிருக்கீங்க. நல்லா காமெடி. சாணக்கியம் படம் கூட சேம் டைரக்டர், சேம் ஹீரோ, சேம் காமெடி ஆர்டிஸ்ட், ஐ திங்க் சேம் கேமராமேன், வித் சேம் யூனிட், ஃபுல் யூனிட் தான் சேம். ஸோ அது கூட ஐ திங்க் டெஃபினெட்லி நல்லா இருக்கு. ஆனால் எனக்கு சாணக்கிய படம்ல என்னோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வரைக்கும் நடித்த தமிழ் படத்தில் நிறைய நீங்கள் கன்னடம் பண்ணியிருக்கீங்க, ஹிந்தி பண்ணியிருக்கீங்க, தெலுங்கு, மலையாளம், தமிழும் பண்ணியிருக்கீங்க. ஸோ 5 லாங்குவேஜில் பண்ணியிருக்கீங்க. எந்த லாங்குவேஜ் பெஸ்ட்டு நான் கேட்க மாட்டேன், ஏன்னா எல்லாமே நமக்கு பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவோம். எந்த படம் தமிழில் உங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக தமிழ் சொல்லுங்கள். எனக்கு தமிழ் தெலுங்கு இண்டஸ்ட்ரி டெஃபினெட்லி இன்ட்ரடியூஸ் நமிதா இன் த சவுத். ஆனால் நமிதா ஹீரோயின் ஃபேன்ஸ்க்கு தமிழ்நாடு செல்லங்கள் மச்சா அதெல்லாம் தமிழ்நாடு தான் கூட்டாச்சு. நான் லாயல் டு தமிழ்நாடு. ஸோ எந்த படம் நீங்கள் நடிச்சதுல எனக்கு ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லி? என் படம் உங்க படம் ஒன்லி யுவர்ஸ். தமிழ்ல இல்லைன்னா சவுத்? Full South. Definitely, I say Ravichandran sir, and I worked in a movie Neelakantra, and a very nice character. எல்லாம் சொல்ற நமிதா மீன்ஸ் கிளாமர் உள்ள இந்த ஃபுல் படம்ல நான் சாரி தான் போடுறேன், கன்னட படம். அது வெரி நைஸ் கேரக்டர். அதுக்கப்புறம் தமிழில் நிறையா இருக்கு. பார்த்திபன் சார் gave me a good opportunity for particular அந்த கேரக்டர். வித்யா சமானதா இருக்கு அது கேரக்டர். Bella, of course. Bella and the dressing style is me, Adanna. So I was very happy and comfortable. And definitely Chanakya. ஸோ அதில் பில்லாவும் வந்துச்சு. அந்த ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் பர்ஃபார்மன்ஸ், என்னோட நான் அப்படி தான் இருப்பேன், நமிதானா அப்படி தான் அப்படின்றத வந்து நீங்கள் அந்த படத்தில் காமிச்சிருப்பீங்க. சூப்பர். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேள்வி. இது வரைக்கும் நிறைய பேர் ஹீரோவோட நடிச்சிருக்கீங்க, பாலிவுட் இதுவாக இருக்கட்டும், பாலிவுட் இல்லை தெலுங்கு இல்லை தமிழ், எந்த ஹீரோவோட நடிக்கணும் அப்படின்னு நமிதாவுக்கு ஒரு ஆசை? தமிழ்நாட்டில் ரஜினி சார் கண்டிப்பா, விக்ரம் சார், தெலுங்குல நாகார்ஜுனா சார், சூப்பர், அண்ட் ராணா, அண்ட் கன்னடால திருப்பி நான் சொல்றேன், எனக்கு ரவிச்சந்திரன் சார் எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் ஹி இஸ் மல்டி டேலண்டட். ஒர்க்கிங் வித் ஹிம் இஸ் லைக் ஓப்பனிங் அப் அ ட்ரெஷர். மலையாளம்ல மம்முட்டி சார், அண்ட் வேற all languages. Telugu சொல்லிட்டு, தமிழ் சொல்லிட்டு, ஹிந்தி ஃபர்ஹான் அக்தர். ஸோ 5 லாங்குவேஜ்லையும் ஒவ்வொருத்தவங்க பற்றி சொல்லியாச்சு, இவங்க கூட தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனல் கொஸ்டின், நமிதா படம் பார்த்து விசில் அடிச்சதுன்னா அந்த படம் என்ன படம்? நீங்க ஒரு என்ஜாய் பண்ணி, அது உங்க படமா கூட இருக்கலாம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ஹீரோ. நான் பத்தி சொல்றேன். எங்களை நான் ஷூட்டிங் பண்ணியாச்சு. அப்போ எனக்கு ஒரு வேர்ட் கூட தமிழ்ல தெரியாது, எதுவுமே புரியல, ஆனா எதுவுமே இல்லை. ஆனா அது 14 January 2004 அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆனால் 13 Januaryல ப்ரெஸ் ரிவ்யூ இருக்கு. ஸோ டைரக்டர் சார் எனக்கு இன்வைட் பண்ணாச்சு. ஸோ இங்கே பக்கத்தில் தான் 4G தியேட்டர், 4 frame தியேட்டர் இருக்கு, அங்கே நான் போயிருக்கேன். அண்ட் அந்த காமெடி அப்போ எனக்கு எதுவுமே புரியல, ஆனால் ஐ வாஸ் ரோலிங் டவுன் த சேர். அவ்வளோ நான் ரசிச்சு பார்ப்பேன். அப்போ
that one movie I enjoyed. And the comedy and the what you say timing and the was amazing. ஸோ உங்களுக்கு அது ஒரு லக்குன்னு கூட சொல்லலாம். எல்லா ஹீரோஸும் வந்து அது நம்ம விஜயகாந்த் சார் நடிச்சிருப்பாங்க, டிவியோட நடிச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் படமே அவங்களோட காமெடி கலந்த ஒரு படம். ஸோ அதுலேயே பயங்கர ஹிட் நீங்க. ஸோ நீங்க சொன்ன மாதிரி ரஜினி சார் நிறைய பேரோட சொன்னீங்க. ஸோ எல்லாரோடும் கண்டிப்பா நீங்க நல்ல படம் பண்ணுவீங்க. ஸோ தீபாவளி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு ஸ்வீட் மட்டும் நம்ம சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தோமா, நமிதா மேமோட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். இன்னைக்கு பட்டாசும் வெடிச்சாங்க, இவங்க சொல்ற அந்த பதிலையும் வெடிச்சு ரசிச்சு என்ஜாய் பண்ணிருப்பாங்க. ரொம்ப நன்றி எங்க நிகழ்ச்சியில வந்து நீங்க நிறைய விஷயங்கள் பேசுறீங்க. எழுத்து இசை என விரியும் உங்கள் கனவுகளை காட்சிகளாக பதிவு செய்து போட்டியிடுங்கள். உங்கள் கனவு 2013 வீடியோ சாங் காம்படிஷன் போட்டி குறித்த மேலதிக விவரங்களுக்கு www.fortamilmedia.com. கலைஞர்களோடும் என்றும் உங்கள் For Tamil Media. fortamilmedia.com. தினமும் உலகை புதிதாய் காணலாம்.